நேயர்களுக்கு வணக்கம். அமித்ஷா அவர்கள் 2 நாள் பயணமாக நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுல வந்து கூட என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கிற பிரதான கட்சியான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி போய் இதுவரைக்கும் சந்திக்கல அப்படின்ற ஒரு பேசும் பொருள் ரொம்பவே பிரச்சனைகளும் உண்டாகிருக்கு. ஏன்பா போல எடப்பாடி பழனிசாமி? அமித்ஷா வந்திருக்காக, கூட மற்ற இன்னும் பாஜக பிரமுகர்கள் வந்திருக்காக, வாமா மின்னல் அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்க வேண்டாமா, ஏன் சந்திக்கல அப்படின்ற ஒரு கேள்வி தமிழக அரசியல் வட்டாரத்துல எழதான் செய்யுது. ஏன் இவங்க 2 பேரும் போய் சந்திக்கல அப்படின்னா, இவங்களுக்குள்ள வார்த்தை மோதல் இருக்குங்க அப்படின்னு. ஏன்னா 2 பேரும் அட்டன் டைம் என்ன பண்ணிருக்காங்க, பொதுக்கூட்டத்தை நடத்திருக்காங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னோட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறாரு. இந்த பக்கம் அதாவது இவரு நம்ம யாத்திரை எடுத்து மேற்கொண்டாருல, தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன், அதனுடைய நிறைவு விழாவில புதுக்கோட்டையில கலந்துக்கிறது தான் இவர் வந்திருக்கிறார், அமித்ஷா வந்திருக்கிறாரு. இந்த கூட்டத்துல அமித்ஷா அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல நிச்சயம் மலரும். அது மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, அதிமுக தனித்து பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும், மீண்டுமா இந்த கோஷங்களை ஏற்படுத்துறாரு. பொதுவா அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா, தேசிய ஜனநாயக அதாவது என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தார். ஆனா இந்த கூட்டத்துல அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்றாரு. அது என்ன மோடி தலைமையிலான? ஏன்னா அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணி அப்படிதான் சொன்னாரு. ஆனா தேசிய லெவல்ல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி, இந்த 2த்தையும் வேறுபடுத்துறாங்க. தமிழ்நாட்டுக்கு இவரு, இந்தியாவுக்கு அவரு அப்படின்ற மாதிரி. ஆனா இங்க அமித்ஷா அவர்கள் மென்ஷன் பண்றது மோடி தலைமையிலான என்டிஏ கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்றாங்க. இவங்க எப்பவுமே இல்லங்க அதிமுக தரப்புல தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள என்ன பண்றாங்க, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது தவிர்த்துட்டு சில பல டிமாண்டுகளை வைத்ததாகவும் கூறப்படுது. அதாவது பாஜக தரப்புல இருந்து அமித்ஷா அவர்கள் ஸ்ட்ரிக்டா இது சொல்லி இருக்கிறாரு. இப்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறப்பா, 2 கோரிக்கை மட்டும் தான், இந்த 2 கோரிக்கையை நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா பிரச்சனை ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்தம் கொடுத்திருக்கிறார். சோ இந்த நிர்பந்த காரணம், அது இல்லாம தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி இப்படி சொன்னது காரணமா நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கோபம் வந்துட்டு இருக்கு. கோச்சுக்கிட்டாரு, மத்தபடி ஒண்ணுமே கிடையாது. ஐயா அமித்ஷா மேல கோச்சுக்கிட்டாரு, அதனால நான் போய் சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டுனாரா? கிடையாது. நான் சந்திக்கலன்னா என்ன, ஏன் சார்பா எஸ்பி வேலுமணி சந்திப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்திப்பு நடந்திருக்கு. ஆக்சுவலா எஸ்பி வேலுமணியை வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்தெல்லாம் போய் சந்திக்கல. எடப்பாடி பழனிசாமிக்கு மெசேஜ் நீங்க தான் பாஸ் பண்ணணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணியை கூப்பிட்டு லெப்ட் ரைட்னு வாங்கி இருக்கிறதாகவும் தகவல் வந்திருக்கு. என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாருங்க, உங்களுக்கு 2 ஆப்ஷன் தான். இது வந்து நான் கொடுக்கறது ஆப்ஷன் எல்லாம் கிடையாது, கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. ஒன்னு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் அவர்கள், இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணும், என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும். அடுத்தது 60 சீட்டு. இதுக்கு தரமாட்டேன், பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா, உங்க கேஸ் கட்டுகள் எல்லாமே என் டேபிள்ல இருக்கு, ஒன்னொன்னு தூசி தட்டி எழுப்ப வச்சிடாதீங்க அப்படின்னு ரொம்ப கராரா கடுமையா கோபத்தோட பேசி இருக்கிறதாவும் தகவல் வந்திருக்கு. ஏன்னா எஸ்பி வேலுமணி தான் 2 நாள் என்ன பண்ணிருக்கிறாரு, அமித்ஷா அவர்களை சந்தித்துட்டு வந்திருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கவே இல்லை. இப்போ இங்க தமிழ்நாட்டுல என்ன நிலவரம், தேர்தல் நெருங்க 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 வரும்போது பாஜக இங்க நெருங்கிட்டு வராங்க, எடப்பாடி பழனிசாமி நெருக்குறாங்க. ஏன்னா ஆரம்பத்துல இதே அமித்ஷா அவர்கள் சொன்ன விதம், தோரணைகள் அதெல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணி அமைஞ்சா போதும் அப்படின்ற ரேஞ்சில தான் அவருடைய பேச்சுகள் வந்து நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்துட்டு வந்தாங்க. மாநில தலைவரை மாத்திரதா இருக்கட்டும், அதே போல கூட்டங்களை டைமுக்கு டைம் மாத்தினதா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி சாக்ரிஃபைஸ் பண்ணியாச்சு. ஆனா இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்காது. ஏன்னா அமித்ஷா அவர்கள் ஒன்னே ஒரு விஷயம் தான் நம்புறாரு, இங்க திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா பிரிஞ்சிருக்கிற எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துதான் இங்க அழிக்க முடியுமே கண்டி, தனித்தனியா பிரிஞ்சு அடிக்க முடியாதுப்பா. அதனால எஸ்பி வேலுமணி கிட்ட கரரா சொல்லியிருக்கிறாரு, அதிமுக யாரெல்லாம் பிரிஞ்சிருக்கு எல்லாரையும் கூப்பிடுங்க, கூப்பிட்டு முக்கியமா தென் மாவட்டங்களை கவர் பண்ணனா இவங்க 2 பேரையும் கூப்பிடுங்க, ஓபிஎஸ்ஸையும் கூப்பிடுங்க, டிடிவி தினகரனையும் கூப்பிடுங்க, எல்லாரையும் கூப்பிட்டு ஒருங்கிணைந்து நம்ம செயல்பட்டாதான் இங்க வெற்றியை கணிக்க முடியுமே கண்டி, மத்தபடி பிரிஞ்சு இருந்தா இருக்காது. இதுக்கு முட்டுக்கட்டையா எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்தாருன்னா அவரை அல்லேக்கா தூக்கி போட்டுட்டு என்னென்ன வேலைகள் பண்ணணுமோ எல்லா வேலைகளுக்கு. ஏன்னா நீங்க குறிப்பா எடுத்துக்கங்களேன், எடப்பாடி பழனிசாமி ஏன் இந்த அளவுக்கு பாஜக கிட்ட பம்பிட்டு போறாரு,
எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல, எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், இன்னும் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாமே இருக்கட்டும், ஏன் பாஜக கூட இப்படி இணக்கமா போறாங்க அப்படின்னா வகைய சிக்கிக்கிட்டாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. இப்போ அந்த கேஸுகளை தூசி தட்டி எழுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுன்றீங்க. இதேதான் அமித்ஷா அவர்கள் எஸ்பி வேலுமணி கிட்ட சொன்னதாகவும் தகவல் வந்திருக்கு. சோ இப்படியா இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டையா இருக்க கூடாது. சோ அதனால இங்க பாஜக சில திட்டங்கள் கிட்டத்தட்ட 60 சீட்டு. ஏன்னா இதே பாஜகவுக்கு 20 தாங்க, கடந்த தேர்தலில் 20 கொடுத்தோம், இந்த வாட்டி 20 தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இது தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வருது. ஆனா இருந்தாலும் இதுக்கு பிடி கொடுக்காம தான் அமித்ஷா அவர்களும் வராரு. பியூஷ் கோயல் வந்தாரு, பேசி பார்த்தாரு, வேலைக்கு ஆகல. இப்ப அமித்ஷா அவர்கள் டைரக்டா வந்திருக்கிறாரு, வந்து இந்த டிமாண்ட் வச்சிருக்கிறாரு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்ஷன் எல்லாம் கிடையாது. அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை ஏத்துக்கணும். கிட்டத்தட்ட இங்க அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு 140 இல்ல 120 சீட்டு தான் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்க. ஆக்சுவலா கூட்டணிக்கு தலைமை இங்க தமிழ்நாட்டுல தலைமை யாருன்னு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அவர் தான் என்ன பண்ணணும், சீட்டுகளை பகிர்ந்து விடணும். ஆனா மேல அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாருன்னா கிட்டத்தட்ட 120 சீட்டு நீங்க எடுத்துக்கோங்க, மீதி சீட்டை நாங்க பிரிச்சுக்கிறோம். ஏன்னா எங்களையும் நம்பி சில கூட்டணி நிறைய கூட்டணி கட்சிகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அமித்ஷா அவர்கள் நம்புறாங்க. அப்படி இருக்கும் பொழுது 120 சீட்டு உங்களுக்கு, அவ்வளவுதான், மீதி சீட்டெல்லாம் நாங்க பிரிச்சுக்கிறோம் அப்படின்ற ரேஞ்சில அமித்ஷா அவர்கள் கணக்கு போடுறாங்க. அது மாத்திரம் இல்லாம ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க 2 பேரும் கண்டிப்பா இங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும், வர வைக்கணும். அவ்வளவுதான். இதுக்கு முட்டுக்கட்ட போடுறேன், இவங்க கூட்டணிக்குள்ள வேணா அவங்க கூட்டணிக்குள்ள வேணாம் சொல்லவே கூடாது. இதுக்கு சம்மதம் தெரிவிக்கணும். எக்காரணத்து கொண்டும் டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஓ இவங்க 2 பேரும் டிவிகே பக்கம் போயிடக்கூடாது. டிவிக்கேன்னு விட்டுடுங்க, என்டிஏ கூட்டணி விட்டு போக கூடாதுங்க. இதுதான் பாஜகவுடைய அஜெண்டாவா இருக்கு. ஆக மொத்த இங்க லெப்ட் ரைட்னு வாங்கி இருக்கிறாங்க. குறிப்பா இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, ஏன் எஸ்பி வேலுமணியை அமித்ஷா அவர்கள் அவ்வளவு பாசத்தோடு விரும்பி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நடக்க போற இந்த தேர்தல்ல என்டிஏ கூட்டணி தோத்துருச்சு அப்படின்னா இங்க அதிமுக தலைமை எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்காது. அந்த தலைமைக்கு யாரு கொண்டு வரணும்னா எஸ்பி வேலுமணியை கொண்டு வரதுக்கு பாஜக சில மூவ்களை நடத்திட்டு வராங்க. ஏன்னா எஸ்பி வேலுமணி அதிமுகவில ரொம்ப வேர்பற்றி கொண்டவரா இருக்கட்டும், ஆனா விசுவாசம் ஃபுல்லா பாஜகவுக்கு காமிக்கிறார். ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் தான் விசுவாசி, அவங்க இறந்துட்டாங்க, இனி அவங்க இல்ல. இதுக்கப்புறம் யாருக்கு விசுவாசியா இருக்கணும், நான் பாஜகவுக்கு விசுவாசியா இருந்துட்டு போறேன், அமித்ஷா அவர்களுக்கு விசுவாசியா இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறாரு. ஆனா காட்டுற விசுவாசம் ஃபுல்லா பாஜகவுக்கு. இதுதான் எஸ்பி வேலுமணியுடைய டயகிராமா இருக்கு. சோ அதன் அடிப்படையில எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இருப்பாரா இல்ல கொத்து கிள்ளி மாதிரி தூக்கி போட்டுருவாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ எலெக்ஷனுக்கு பிறகு சரி, எலெக்ஷனுக்கு முன்னாடி சரி, என்னென்ன காய்களை நகர்த்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சூப்பரா நகர்த்திட்டு வராங்க. அந்த வகையில பார்க்கும்பொழுதுதான் அமித்ஷா அவர்கள் கரரா கடுமையா கோபத்தோட இந்த 2 விஷயத்த சொல்லியிருக்கிறார். பாஜகவுக்கு 60 சீட்டு பிளஸ் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க 2 பேரும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வரணும். இதுக்கு முட்டுக்கட்டையா எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம மற்ற 2ஆம் கட்ட தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுத்திருக்கிறாரு. இந்த கட்டளையை கதகச்சமா எஸ்பி வேலுமணி செய்து முடிப்பாரு அப்படின்னு தான் பாஜக தரப்புல இருந்து சொல்றாங்க. ஆக மொத்த இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வச்சாச்சு. இதுக்கப்புறம் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, நகரவும் முடியாது. அவ்வளவுதான், அப்படியே இருக்க வேண்டியதுதான். எலெக்ஷன் முடிஞ்சிட்ட பிறகு இவர் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுக்க போறாரு, இதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த நகர்வுகள் அதிமுகவிலே பல பேரை முகம் சுளிக்க வைக்கிறது, வேற மாதிரியான திட்டங்களை யோசிக்க வைக்க தோணுது அப்படின்னா. ஏன்னா அதிமுகவிலே இருக்கலாமா, இல்ல இப்ப பாதி பேர் தமிழக வெற்றி கழகத்துல என்ன பண்றாங்க, தங்களை இணைச்சிட்டு வராங்க. செங்கோட்டையின் இணைப்புக்கு பிறகு நிறைய அதிமுகவின் தொண்டர்கள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அங்க சேர்ந்துட்டு வராங்க. ஓரடி அங்க போயிருவாங்களா, செங்கோட்டையன் சொன்னது உண்மையாயிருமா, 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சபடி அதிமுக இருக்காது, தாவேக்காத அதிமுகவா இருக்கும் அப்படின்னு சொல்றது உண்மையாயிருமா அப்படின்றத எல்லாத்தையும் பொறுத்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தும் எடப்பாடி பழனிசாமி போய் சந்திக்கல. இதன் பின்னாடி உளவு அரசியல் இருக்கு. பாஜக குறிப்பா ஓபிஎஸ் டிடிவி தினகரனை என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும், பிளஸ் எங்களுக்கு 60 சீட்டு அப்படின்றத கடுமையான சொற்களை கொண்டு பேசியதாகவும் தகவல் வருது. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.